ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து கல்யாண்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மாஸ்டரிங் மேத்ஸ் கிளாஸில் ஃபங்க்ஷன்ஸ், டொமைன் அண்ட் ரேஞ்ச் இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய அனைத்து கான்செப்ட்ஸையும் பார்க்க போகிறோம், ப்ளஸ் ப்ராப்ளம்ஸையும் பார்க்க போகிறோம். சரிங்களா? அநேகமாக இது 2 வீடியோ வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ வீடியோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நேரடியாக நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் கிளாஸ்க்கு போயிடலாம். சரி ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃபங்க்ஷன் சொல்கிறோம். சரியா? சார் எனக்கு இன்னும் புரியல சார் அப்படின்னா சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். ஒரு மரம் இருக்குது, ரைட்டா? அதை நட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இயர்க்கும் அது ஒரு 20 சென்டிமீட்டர் க்ரோத் ஆகுதா வச்சுக்கோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ க்ரோ ஆகுது? 20 சென்டிமீட்டர் க்ரோ ஆகுது. சரியா? அப்போ ஒரு குறிப்பிட்ட ஏஜில் அதோட ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட் ஆஃப் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஏஜ் இன்ட்டு 20 இயர்ஸ், அதாவது 20 சென்டிமீட்டர். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட் இயர், அதாவது ஒரு இயருக்கு வந்து 20 சென்டிமீட்டர் வளரும். ரைட்டா? அப்போ 2 இயர்ஸ் வந்துருச்சுன்னா எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? வெரி குட், 40. சரியா? அப்போ இந்த இயர்ஸை பொறுத்து அதோடைய ஹைட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? சொல்கிறது புரியுதா புரியல ஸ்டூடெண்ட்ஸ்? அதைத்தான் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் சொல்கிறோம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து 20 வருஷம் கழித்து அதோட ஏஜ் பார்க்குறேன், ஆச்சா ஆஃப் 20. சரியா? அப்போ 20 ஏஜுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? நான் 20 போடணும். எவ்வளோ சென்டிமீட்டர் வளரும் ஒரு இயருக்கு? 20 சென்டிமீட்டர். அப்போ மல்டிப்ளை பண்ணேன்னா 400 சென்டிமீட்டர் ஹைட்டில் அந்த மரம் இருக்கும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ரொம்ப சிம்பிள். இதில் இன்புட் என்னது? இதில் ஏஜ் தான் இன்புட். இன்புட் என்னது? ஏஜ். அவுட்புட் என்னது? அதோடைய ஹைட். புரியுதா புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ஒரு மரத்துடைய ஏஜுக்கும் அதோடைய ஹைட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுகிறது தான் ஹச் ஆஃப் ஏஜ் அப்படின்ற ஃபங்க்ஷனுடைய யதார்த்தமே. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரியா? அப்போ இதுதான் ஒரு ஃபங்க்ஷன். சரியா? இப்போ இதில் நல்லா பாருங்களேன், இந்த ஒய் அப்படின்றது அவுட்புட். இந்த ஒய் இருக்கு இல்லையா, ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். சரியா? இங்கே நமக்கு என்ன வந்துச்சு? ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஹச் ஆஃப் ஏஜ்னு வந்துச்சு இல்லையா? ஹைட் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துச்சு? ஹச் ஆஃப் ஏஜ். அதே மாதிரி இங்கே பாருங்களேன், ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இதில் ஒய்ன்றது அவுட்புட். ஒய்ன்றது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? அவுட்புட். இந்த எக்ஸ் போடுறோம் பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? எக்ஸ் தான் வந்து இன்புட். ரைட்டா? அப்போ இந்த ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸ்ன்னு வச்சுக்கலாம். என்ன வச்சுக்கலாம்? ப்ராசஸ். புரியுதா புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இதில் இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இது இண்டிபெண்ட், இது டிபெண்ட். ஒய் வந்து என்னது? டிபெண்ட். ஏன்னா ஏன் அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ மாற மாற அதை பொறுத்து தான் என்ன ஆகும்? ஒய்யோட வேல்யூ மாறும். புரியுதுங்களா? ஸோ இங்கே பாருங்களேன், நான் ஏஜ் வந்து அது இண்டிபெண்ட்டாக மாறிட்டே இருக்குது. ஏஜை பொறுத்து மரத்தோட உயரம் என்ன ஆகிட்டு இருக்கு? மாறிட்டு இருக்கு. அதாவது டிபெண்ட்டாக இருக்குது. புரியுதா புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றது இதுதான். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்கலாமே. இது இன்புட்ஸ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 அப்படின்னு கொடுக்குறது இன்புட். ரைட்டா? இது அவுட்புட். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் போட்டோம்னா என்ன வரும்? 1 வரும். அதுவே 2 ஸ்கொயர் போட்டோம்னா 4 வரும். 3 ஸ்கொயர் போட்டால் என்ன வரும்? 9 வரும். சரியா? இந்த ஸ்கொயர் பண்ணுற பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ஃபங்க்ஷன், இதுதான் ப்ராசஸ். இதுதான் என்னது? ப்ராசஸ். சரியா? புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இன்புட்டை தூக்கி இந்த பாக்ஸ்குள்ளே போட்டோம்னா நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ரைட்டா? இந்த பாக்ஸை நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரைட்டா? அடுத்த கான்செப்ட் போகலாம். இப்போ கீ கான்செப்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷனில் என்ன ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமைன், ரேஞ்ச். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். சரிங்களா? இப்போ உங்களுக்கு டொமைன் என்னன்னு பார்த்துக்கலாம். செட் ஆஃப் ஆல் பாசிபிள் இன்புட் வேல்யூஸ். செட் ஆஃப் ஆல் பாசிபிள் இன்புட் வேல்யூஸ். நம்ம என்னெல்லாம் வந்து இன்புட் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது ஃபுல்லாக டொமைனில் வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ கோ டொமைன்றது என்னது? செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்புட்ஸ். என்னெல்லாம் அவுட்புட்ஸ் வரலாம்னு நினைக்கிறோமோ அது ஃபுல்லாக வந்து கோ டொமைன். சரியா? அப்போ ரேஞ்சில் என்ன சார் அப்படின்னா ஆக்சுவல் அவுட்புட்ஸ். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? இன்புட் நிறைய கொடுக்குறோம், அவுட்புட் இதெல்லாம் வரலான்னு யூஸ் பண்ணுறோம். சரியா? அப்போ இன்புட் கொடுக்குறது ஃபுல்லாக டொமைன்னு சொல்கிறோம், அவுட்புட் கொடுக்குறது ஃபுல்லாக கோ டொமைன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே என்ன அவுட்புட் வந்துச்சோ அதுதான் ரேஞ்ச். சரியா? சார் இன்னும் எனக்கு சரியாக புரியல சார் அப்படின்னா இந்த கொஸ்டின் பாருங்கள். இப்போது எக்ஸ் வந்து, அதாவது இந்த அவுட்புட் வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x + 1 வச்சுக்கோம். சரியா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம்?
1 2 3 4 ஒவ்வொரு வேல்யூ எடுத்துக்கிறோம். சரி ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்தது வந்து என்னது டொமைன். அவுட்புட் என்னெல்லாம் வரலான்னு முடிவு பண்ணுறோன்னா 1 2 3 4 5 6 7 10 வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் அவுட்புட்டாக வரலான்னு நம்ம நினைக்கிறோம். சரிங்களா, அப்போ இந்த நம்பர்ஸ் ஃபுல்லாக என்னது கோடொமைன். ரைட், இப்போது கணக்கில் போடுங்க. y is equal to 2 இன்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 1 எடுத்துக்குவோம். சரி, ப்ளஸ் இருக்கு இல்லையா, இந்த இதை தான் எழுதுகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 1, அப்போ என்ன வரும் 3 வரும். சரியா, இது ஒரு அவுட்புட். அடுத்து ரெண்டாவது வந்து 2 வந்து y எக்ஸோட வேல்யூ 2 எடுத்துக்கிட்டோம்னா y is equal to 2 into 2 plus 1, அப்போ என்ன வரும் 5 வரும். சரியா, அது எக்ஸோட வேல்யூ 3 எடுத்துக்கிட்டோம்னா y is equal to 2 into 3 plus 1, அப்போ என்ன வரும் 7 வரும். ரைட்டா, அதுவே எக்ஸோட வேல்யூ 4 எடுத்துக்கிட்டோம்னா 2 into 4 plus 1 is equal to 9. சரியா, அப்போ 1 போட்டோம்னா எங்கே என்ன வருது 3 அவுட்புட் கிடைக்குது. அதுவே 2 போட்டோம்னா என்ன அவுட்புட் கிடைக்குது 5 அவுட்புட் கிடைக்குது. அதே 3 போட்டோம்னா அவுட்புட் என்ன கிடைக்குது 7 கிடைக்குது. as well as 4 போட்டோம்னா 9 கிடைக்குது. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ 1 2 3 1லேருந்து ஆரம்பித்து 10 வரைக்கும் வரலாம்னு நினச்சோம், அதை கோடொமைன் வச்சுக்கிறோம். சரியா, ஆனால் உண்மையிலே வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா 3 5 7 9 அப்படி தான். சரியா, அப்போ இதை தான் என்ன சொல்கிறோம், நம்ம ரேஞ்சுன்னு சொல்கிறோம். ரேஞ்சுன்றது என்னது ஆக்சுவல் அவுட்புட்ஸ். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இதில் டொமைன்றது என்னது எக்ஸோட ஆல் இன்புட்ஸ் ஃபுல்லாக வந்து டொமைன். எல்லாம் என்னென்ன அவுட்புட் கிடைக்கலாம் அப்படின்னு நினச்சோமோ அது டொமைன், கோடொமைன். என்ன ஆக்சுவலாக வந்து அவுட்புட் கிடைச்சிருக்கோ அது வந்து ரேஞ்ச். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போது இந்த இன்புட் அவுட்புட் இது இருக்கு இல்லையா, அதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. கண்டிஷன் சொல்கிறத விட ஒரு கேரக்டர் இருக்குது. ரைட்டா, இப்போ பாருங்கள், இஸ் இட் பாசிபிள் ஃபார் டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் டு ஹேவ் த சேம் அவுட்புட்? வேறு வேறு இன்புட் கொடுத்தாலும் ஒரே அவுட்புட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எக்ஸோட வேல்யூ நான் வந்து +1 வச்சுக்கிறேன். சரியா, அப்போ எஃப் ஆஃப் 1 என்ன வரும் 1 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 1. சரியா, அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 வைக்கிறேன். அப்போ எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ என்ன வரும் 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. ரைட்டா, இப்போ அவுட்புட் என்னென்ன 1 4 கிடச்சிருக்கு. ரைட்டா, இப்போ நல்லா பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எக்ஸோட வேல்யூ 1க்கு பதிலாக -1 வைக்கிறேன். அப்போ எஃப் ஆஃப் -1 இஸ் ஆல்சோ என்ன வரும் ஸ்கொயர் பண்ணும்போது -1 ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வந்துடும் +1 தான் வரும். சரியா, அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 கொடுக்குறேன். அப்போ எஃப் ஆஃப் -2 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் -2 ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 4. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நல்லா கவனிச்சு பாருங்களேன், இந்த +1 போட்டால் நமக்கு என்ன கிடச்சிச்சு 1 கிடச்சிச்சு. +2 போட்டால் என்ன கிடச்சி நமக்கு 4 கிடச்சி. அதே மாதிரி -1 போட்டாலும் என்ன கிடச்சிச்சு நமக்கு +1 கிடச்சி. -2 போட்டாலும் 4 கிடச்சிச்சு. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இது ஒரு டயக்ராமில் போகிறேன் அப்படின்னா இதில் வந்து 1 2 -1 -2. சரியா, இதில் வந்து 1 4 இருக்குது. ரைட்டு, சரிங்களா. இப்போ எனக்கு 1 போட்டாலும் 1 தான் கிடச்சிச்சு, -1 போட்டாலும் 1 தான் கிடச்சிச்சு, +2 போட்டாலும் 4 தான் கிடச்சிச்சு, -2 போட்டாலும் 4 தான் கிடச்சிச்சு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இன்புட் சில சமயங்கள் மாறும் பொழுதும் ஒரே அவுட்புட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த கான்செப்ட் வந்து நமக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா, அடுத்து ஃபங்க்ஷனுடைய நொட்டேஷன். ஒரு ஃபங்க்ஷனை எப்படி சார் நான் எழுதுறது அடுத்து உங்களுக்கு புரிகிற மாதிரி அப்படின்னா நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதில் எஃப் ஐஃபன் A to B கொடுத்துருக்கு. சரியா ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா f is a function that takes an input from A and output from B. சரியா ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இந்த ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷன் வந்து ஏலேருந்து இன்புட் எடுத்துக்குது, ஏலேருந்து இன்புட் எடுத்துக்குது, பிலேருந்து என்ன எடுத்துக்குது அவுட்புட் எடுத்துக்குதுன்னு அர்த்தம். சரியா, அப்போ இது எப்படி சொல்கிறது சார்னா a function from set A to set B அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, இது எப்படி சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபங்க்ஷன் ஃப்ரம் A to B அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, இதுவே எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் என்ன அர்த்தம், the function from P to Q அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இல்லை செட் P is to a set B Qன்னு சொல்லலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், சுருக்கமாக நம்ம என்ன சொல்லுவோம், செட்லாம் சொல்ல மாட்டோம், ஃபங்க்ஷன் ஃப்ரம் P to Q அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சுவோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இங்கே இதில் யார் இன்புட்டு, P தான் இன்புட்டு, Q யார் அவுட்புட். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ், இப்படி தான் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம் மீன் பண்ணுவோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். அடுத்தது இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஒரு ஆர்டர் பேராக சொல்ல முடியுமா, ஒரு ஆர்டர் பேரா அப்படின்னா
கண்டிப்பாக சொல்ல முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், எக்ஸ் வந்து 1 2 3 4 5 வச்சுக்கலாம். சரியா? எஃப் ஆஃப் எக்ஸ் என்னென்னு வச்சுக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 1 ஸ்கொயர் வந்து 1 வரும், 2 ஸ்கொயர் என்ன வந்து வரும் 4 வரும், 3 ஸ்கொயர் 9 வரும், 4 ஸ்கொயர் 16 வரும், 5 ஸ்கொயர் 25 வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இது ஆர்டர் பேராக எப்படி எழுதுறது சார் அப்படின்னா, நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 1,1 1 சரி 1,1 ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து 2,4, ஏன்னா 2 ஸ்கொயர் பண்ண என்ன வந்துச்சு 4 வந்துச்சு. ரைட்டா? அப்போ 3,9, அடுத்தது 4,16, அடுத்தது 5,25. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா, இதில் முதல் டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்டர் பேரில் முதல் டேர்ம் வந்து இன்புட், ரெண்டாவது டேர்ம் என்னது அவுட்புட். அதே மாதிரி தான் இது இன்புட், இது அவுட்புட், இது இன்புட், இது அவுட்புட், இது இன்புட், இது அவுட்புட், ஒரு இன்புட் அவுட்புட். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ஆர்டர் பேர் X,Y அப்படின்றது X இஸ் த இன்புட், Y இஸ் த அவுட்புட் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சரியா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து டெஸ்டிங் ஃபார் த ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னா, நிறைய மெத்தட் இருக்குது. இதில் நம்ம 2 மெத்தட் தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம் மெத்தட், இது ஃப்ளவர் அண்ட் பிளான்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இது என்ன சார், என்னமோ நீங்களாம் ஏதோ சொல்கிறீங்களே அப்படின்னா, பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது இங்கே ஏ இருக்குதா வச்சுக்கோ, இதுதான் இன்புட். இங்கே பி இருக்குதா வச்சுக்கோ, இது அவுட்புட். ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் ஏ பி சின்னு ஒரு நம்பர் எடுத்துக்க, 1 2 3 4 5 அப்படின்னு எடுத்துக்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிட்டு இருக்கிறத நீங்கள் ஒரு ஃப்ளவராக ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிட்டு இருக்கிறதா பிளான்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஃப்ளவர்ஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த செடியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நமக்கு என்ன நல்லா தெரியும் இப்போ பாருங்களேன், நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஃப்ளவர் ஒரு பிளான்ட்டில் தான் இருக்கும். ரைட்டா? ஆனால் ஒன் பிளான்ட்டில் மெனி ஃப்ளவர்ஸ் இருக்கலாம், நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கலாம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆனால் ஒரு ஃப்ளவர் ஒரு பிளான்ட்டில் தானே இருக்கும். நான் கேட்குறது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு ரோஜா பூ இருக்குது, ஒரு ரோஜா செடியில் ஒரு 10 ரோஜா இருக்கலாம், இல்லை 2 ரோஜா இருக்கலாம், இல்லையா? இல்லை ஒரு ரோஜா கூட இருக்கலாம், இல்லை ரோஜாவே இல்லாமல் இருக்கலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆனால் ஒரு ரோஜான்றதுக்கு எத்தனை செடி இருக்க முடியும்? ஒரே ஒரு செடி தான் இருக்க முடியும். சரியா? அப்போ இங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பூவுக்கு இங்கிட்டு ஒரே ஒரு ஜோடி தான் இருக்க முடியும். புரியுதா? அதுவே 2 ஜோடியாக இருந்துச்சுன்னா, இப்படி 2 ஜோடியாக இருந்துச்சுன்னா இது வந்து என்ன ஆயிரும், ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்றாரு. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவருக்கு இங்கிட்டு ஒரு பிளான்ட் தான் இருக்க முடியும். பட் இங்கிட்டு இருக்கக்கூடிய பிளான்ட் வந்து எத்தனை ஃப்ளவரோட வேணாலும் ஜாயிண்டாக இருக்கலாம். சரியா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் பாயிண்ட்ஸ் என்ன சார் ஏதோ வித்தியாசமாக சொல்கிறீங்க சார் அப்படின்னு நினைக்காங்க, கொஞ்சம் ஈஸியாக புரியுதுக்காக. சரியா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், எம்டி பிளான்ட் இருக்க முடியுமா முடியாதா? அதாவது ஒரு செடி இருக்குது, பூவே இல்லாமல் இருக்க முடியும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நம்பருக்கு ஜோடியே இல்லாமல் இருக்க முடியும். ரைட்டா? ஆனால் எம்டி ஃப்ளவர் இருக்க முடியாது. ஒரு ஃப்ளவர் மட்டும் ஒரு தோட்டத்தில் இப்படி பூத்து நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நிற்கிதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பேய் நினச்சி ஓடி போயிடுவோம் இல்லையா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுதான் நான் சொல்கிறேன். சரியா? ஆனால் ஒரு செடியில் பூ இல்லாமல் இருக்கலாம். ரைட்? அப்போ 2 விஷயம் தான் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே இருக்கிற பூ ஒரு செடி கூட மட்டும்தான் சேர்ந்துருக்கணும். சரியா? 2 செடியோட சேரக்கூடாது. அதே மாதிரி இந்த பக்கம் பூவுக்கு வந்து செடி இல்லாமல் இருக்க முடியாது, பட் செடிக்கு பூ இல்லாமல் இருக்கலாம். சரியா? அதாவது இப்போ இங்கே இருக்கிற எல்லாமே ஏதாவது ஒன்றோட கனெக்ட் ஆகிருக்கணும். சரிங்களா? இங்கே இருக்கிற நம்பர் கனெக்டடாக இல்லைன்னாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் இங்கிட்டு இருக்கிற நம்பர் கனெக்டடாக இல்லைன்னா அது ப்ராப்ளம். ரைட்டா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு ஓரளவு புரியுன்னு நினைக்கிறேன். புரியலன்னா இந்த நான் சொன்னதை மட்டும் ஒரு திருப்பி ஒரு கேளுங்க, கண்டிப்பாக புரிஞ்சிடும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரியா? பாருங்கள், நம்ம 2 விஷயத்தை தான் ஸ்டூடெண்ட் பார்க்கணும். இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் இங்கே 1க்கு மேலே சேர்ந்துருக்கான்னு பாருங்கள், இல்லைன்னா மிச்சம் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் இது கண்டிப்பாக என்ன தான், ஃபங்க்ஷன் தான். சரியா? அப்போ இதில் பாருங்கள், இவங்க எல்லா ஃப்ளவரும் என்ன பண்ணியிருக்கு, ஏதாவது 1 கூட தான் ஜாயின் ஆயிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பாஸ் ஆயிடுச்சு.
இங்கே ஏதாவது மிச்சம் இருக்கா? மிச்சம் இல்லை. அப்போ இது ஒரு ஃபங்க்ஷன். ரைட்டா? அடுத்து இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே இருக்கிற ஒவ்வொரு பூவும் ஏதோ ஒன்றோட ஜாயின் ஆகிருக்கு, மிச்சம் இல்லை. அதே மாதிரி எல்லா பூவும் என்ன இருக்குது? ஏதோ ஒன்று கூட தான் ஜாயின் ஆகிருக்கு. அப்போ இது என்னது? ஃபங்க்ஷன் தான். சார் இங்கே ஜாயின் இல்லாமல் இருக்குது, பிரச்சனை கிடையாது. இங்கே செடி வந்து பூ இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஒரு செடியில் 3 பூ இருக்குன்னு அர்த்தம். அப்போ தப்பு ஒன்றும் இல்லைல்ல? சரியா? அடுத்து பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்கள், இது பார்த்தோன்னே தெரியுது இந்த பூவுக்கு செடி இல்லை, அப்படி இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ இது என்னது? டெஸ்ட்டில் ஃபெயிலியர் ஆச்சு. சரிங்களா? அடுத்து இங்கே பாருங்களேன், இந்த ஒரு பூ 2 செடியோட கனெக்டாக இருக்குது. அப்போ இது என்ன ஃபங்க்ஷனா? ஃபங்க்ஷன் கிடையாது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ புரிஞ்சுட்டிங்களா? ஈஸியாக இருக்கா? ரைட். இப்போ இந்த எக்ஸாம்பிள் இது 1, இது 2, இது 3. இதை கொஞ்சம் பாஸ் பண்ணி பாருங்கள். இதில் 1, 2, 3ல் எதெல்லாம் ஃபங்க்ஷன், எதெல்லாம் ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்றத சொல்லுங்கள். சரியா? பாஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, அடுத்து போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து இன்னொரு டெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து நம்ம கிராஃபில் பார்ப்போம். மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரா எ வெர்டிக்கல் லைன் த்ரூ த கிராஃப் ஆஃப் த ரிலேஷன் இஃப் எனி வெர்டிக்கல் லைன் இன்டர்செக்ட்ஸ் எ கிராஃப் அட் மோர் தென் 1 பாயிண்ட் த ரிலேஷன் இஸ் நாட் ஃபங்க்ஷன். ரொம்ப சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, சரிங்களா? இப்போ f ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு 2x + 1 இப்படி போட்டிங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். சரியா? இதுவே x² - 3 இப்படின்னு எழுதுனீங்கன்னா என்ன ஆகும்னா இது ஒரு பேரபோலிக்கை பார்த்து வரும். இது வந்து அநேகமாக y² இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? சரி, இருக்கட்டும். இப்போது இந்த கர்வ் இருக்குல்ல ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கர்வில் நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பேரல் டு y ஆக்சிஸாக இருக்கும். x ஆக்சிஸ் இது y, இது x ஆக்சிஸ், y ஆக்சிஸ். இப்போ இந்த பேரல் லைன் வந்து y வெர்டிக்கலாக இருக்கணும். அதாவது வெர்டிக்கல் மீன்ஸ் இந்த y ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கணும். சரியா? அப்படி நான் லைன் போடும்போது நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கர்வை, அதாவது இந்த ஃபங்க்ஷனுடைய கர்வை 2 இடத்துல டச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். அப்போ எப்படி சார் அப்படின்னா, ஒன்லி 1 பாயிண்டில் மட்டும்தான் இருக்கும். ஒரே ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணால் மட்டும்தான் அது என்னது? கர்வுன்னு நம்ம ஒத்துக்குவோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ 2 பாயிண்ட்டை டச் ஆச்சுன்னா இது என்ன கிடையாது? கர்வ் கிடையாது. சிம்பிளாக இருக்கா? இப்போ பாருங்கள், இந்த நான் வெர்டிக்கல் லைன் போட்டேன். இப்போ 2 இடத்துல டச் ஆகுது. ரைட்டா? அப்போ இட் இஸ் நாட் ஏ கர்வ். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இதில் பார்ப்போம். இப்போ நாங்கள் ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறேன். எத்தனை இடத்துல டச் ஆச்சு? ஸோ கரெக்டாக ஒரே ஒரு இடத்துல தான் டச் ஆச்சு. அப்போ இது என்னது? ஃபங்க்ஷன். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இன்னொரு கொடுத்துருக்காங்க, இன்னொரு லைன் வரும், வெர்டிக்கல் லைன். இப்போ என்னாச்சு? கர்வு 2 இடத்துல டச் ஆயிருக்கு, 1 and 2. அப்போ இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? மூணாவது ஒரு கர்வு பார்ப்போம். இது பார்த்தாலே தெரியுது, இருந்தாலும் இங்கே போட்டிங்கன்னா என்ன ஆகுது? ஒரு சிம்பிளான ஒரு பாயிண்டில் டச் ஆகுது. ரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ்? பட் இந்த இடத்துல போட்டோம்னா என்ன ஆகுது? 3 இடத்துல டச் ஆகுது. 1, 2, 3. சரியா? அப்போ இட்ஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி 2 டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு ஃபங்க்ஷனாக இல்லையான்றதை பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்துடலாம். என்னென்னா நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது டு டிட்டர்மின் த நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் செட் ஏலேருந்து செட் பி வரைக்கும். ரைட்டா? அதாவது செட் ஏலேருந்து செட் பி வரைக்கும் இருக்கக்கூடிய, அதாவது இந்த எஃப் ஏ டு பின்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா? இதில் மொத்தம் ஏலேருந்து பிக்கு எத்தனை ஃபங்க்ஷன், எத்தனை நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன் வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இது ரொம்ப சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். செட் ஆஃப் ஏ டொமைன் கண்டைன்ஸ் n எலமெண்ட்ஸ் வச்சுக்கோம். அதாவது n ஆஃப் ஏ வந்து n எலமெண்ட்ஸ் வச்சுக்கோம், n ஆஃப் பி வந்து m எலமெண்ட்ஸ் வச்சுக்கோம். சரி, புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ஏலேருந்து பிக்கு எத்தனை செட் இருக்க முடியும் அப்படின்னா, ஏலேருந்து பிக்கு எத்தனை செட் இருக்க முடியும்னா பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், செட் ஆஃப் n ஆஃப் பி டு த பவர் ஆஃப் n ஆஃப் இ, அதாவது m டு த பவர் ஆஃப் m டு த பவர் ஆஃப் n. ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம். சரியா சார்? இன்னும் புரியல சார் அப்படின்னா இங்கே பாருங்கள். இப்போ ஒரு செட் ஏல வந்து 2 எலமெண்ட் இருக்குது, ஏபின்னு வச்சுக்கலாம். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? செட் பியில் வந்து 3 எலமெண்ட் இருக்குது, 1, 2, 3ன்னு வச்சுக்கலாம். சரியா? அப்போ ஏலேருந்து பி வரைக்கும் எத்தனை எலமெண்ட் இருக்கும்? இதோட என்னது 3, இதோட நம்பர் வந்து என்னது 2. சரியா? அப்போ 3 டு த பவர் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 9. சரியா? இதே செட்டில் பி டு ஏன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கணக்கு மாறும். என்ன வரும்? 2 டு த பவர் ஆஃப் 3 வந்துடும். 2 டு த பவர் ஆஃப் 3 வந்துடும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஓடிடுச்சு. ஸோ இதோட நிப்பாட்டிக்குவோம். இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
நம்மகிட்ட ஏதாவது கேட்கணும்னு வச்சிங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.